நமஸ்தே சார். நான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஸ்ரீதரன். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் முதல்ல ஆரம்பிக்கும் போது மெடிடேஷன் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிச்சதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மெடிடேஷன்ல இருந்து எப்படி வந்து ஸ்கூல் அப்படிங்கிறது உருவாச்சு? மகரிஷி வித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து எப்படி உருவாச்சு? அதோடைய வரலாறு சொன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ஸ்ரீதர். ஸ்ரீதர் வந்து எங்க ஸ்கூல்ல படிச்சு நல்ல மாணவனாக இருந்து வெளியில போய் மக்களுக்கு பயன்படக்கூடிய சில ப்ரோக்ராம்லாம் அவர் எடுத்து நடத்துகிறாருன்றது சமீபத்தில் தெரிஞ்சது. அதில் ஒன்று தான் இந்த ஃபேமிலி 365 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமுக்காக வந்து எப்படி இந்த ஸ்கூலு ஆரம்பிச்சிங்க, எப்படி உங்களுக்கு இந்த நினைப்பு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறாரு. அந்த வகையில் மகரிஷி மகேஷ் கிட்ட நாங்கள்லாம் ட்ரைனிங் ஆகி தியான ஆசிரியராக தான் முதல்ல இருந்தோம். தியானத்தை வகுப்பை எடுத்துட்டு இருந்தோம். ஆனால் மகர்ஷியினுடைய பெரிய மகாநாடு மாதிரி டெல்லியில் போட்டு நடத்துகிறப்போ நாங்கள் இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒன்று நடத்தினாக்கா மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தியானத்தை பற்றி சொல்லலாம், தியானம் கற்றுக் கொடுக்கலாம், மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம். மகர்ஷிக்கு வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இந்த தியானத்தை எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் தான் டக்குன்னு எந்திரிச்சு, மகர்ஷி பசங்க மூலியமா தியானத்தை சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லை, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுக்கலாம், அதன் மூலியம் நிறைய பேருக்கு பப்ளிக் நடத்தலாம், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வசதிகள் இடம் இருக்குது, பில்டிங் இருக்குது, வகுப்பு சாயங்காலத்தில் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறப்போ மகர்ஷி அவருக்கு அன்வில்லிங்கோடு தான், அதாவது இதில் முழு நம்பிக்கை இல்லாமல் தான் சரி சரி அப்படி ஒன்றா ஸ்கூல் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். அப்போவே நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வடநாட்டில் இருக்கிற அதிகாரிங்க மகர்ஷியினுடைய நிறுவனத்தில் தென்னாட்டில் எந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாலும் பணம் அனுப்புறதுக்கோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அந்த எண்ணம் இல்லாதவங்க. அதில் நான் ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்த்ததுனால புரிஞ்சுட்டு மகர்ஷி மூமெண்ட்லேருந்து பணமே வாங்காமல் இந்த ஸ்கூலை ஆரம்பித்து மகர்ஷியினுடைய இந்த நாலெட்ஜை ஆக்க அறிவு விஞ்ஞானம் ஆழ்நிலை தியானம் அப்படின்ற இந்த நாலெட்ஜை நிறைய பேருக்கு இதை வந்து பரப்பணும் அப்படின்ற ஆர்வத்தோடு தான் ஸ்கூல் ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கிற கூட நாங்கள் வந்து கங்கை அமரனுடைய இசை கச்சேரியை யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்டினரி ஆடிட்டோரியத்தில் ஒரு கச்சேரி நடத்தி அதன் மூலியமாக கிடைச்ச பணத்தை 16,400 ரூபாய் வச்சு தான் முதல்ல இந்த ஸ்கூலை ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கிறப்போ முதல்ல 1983 75 பசங்க 4 டீச்சரோடு ஆரம்பித்தோம். எல்லாரும் அப்போ வந்து ஆண்டிங்கெல்லாம் சேர்த்து மடம் கட்டுறாங்க, இவங்களுக்கு ஸ்கூலை பற்றி என்ன தெரியுன்ட்டு எல்லாரும் கேலி பண்ணாங்க. எதையும் சட்டை பண்ணிக்காம மகர்ஷி பேர்லையும் குருதேவ் பேர்லையும் இறைவன் பேர்லையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட முடியும், ஏன்னா இது நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வோடு என்னோட சேர்ந்த ஒரு 3-4 பேர் இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அப்போதான் அப்படியே ஒரு வருஷமாக அப்படியே அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகி இந்த ஸ்கூலில் வெறும் சப்ஜெக்டை மட்டும் கற்றுக் கொடுக்காம யோகாசனம் தியானம், அதுவும் குறிப்பாக பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது தியானம், பசங்களும் எல்லாம் ஒபீடியண்ட்டாக இருக்குது, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குது, பாடத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறான், சந்தோஷத்தோடு படிக்கிறான், படிக்கிறது மட்டும் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் சந்தோஷமாக ஈடுபாடு நடத்துகிறாங்க அப்படின்ற பேர் வாங்கினதுக்கு காரணம் அதுதான். கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த ஸ்கூல் பத்தி சொன்னீங்க, சின்னதா நம்ம 4 டீச்சர்ஸ் வச்சு ஆரம்பிச்சோங்க. இப்போ நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? நம்ம எவ்வளவு ஸ்கூல் இருக்கு? எங்கெங்கெல்லாம் நம்ம விரிவடைஞ்சிருக்கோம்? எப்படி 1983 ஸ்கூலை மெட்ராஸில் ஆரம்பிக்கிறப்போ அதை போல ஒரு எண்ணத்தோடு தான் நிறைய பேர் பப்ளிக்கில் அவர் நினைவில் இருந்தாங்க. பசங்களுக்கு போய் தியானம் சொல்லி கொடுத்தா அவங்களாம் ஆண்டி ஆக்கிடுவாங்களோ, சன்னியாசி ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு பெற்றோர்கள்லாம் தயங்கினாங்க. மற்றவர்கள்லாம் இதை இடித்துரைஞ்சி ஏளனமாக பேசுனதை வச்சு கொஞ்சம் தயக்கத்தில் இருந்தாங்க. நம்புங்க, நீங்கள் வந்து அடுத்த வருஷம் 75 பசங்களான்றது 300 பசங்களாச்சு அடுத்த வருஷத்துலேயே. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 900 பசங்களாச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா 5840 பசங்க இது உள்ளார படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கும்பகோணம், திருச்சி, தென்காசி, இங்கே சிட்டிக்குள்ளவே ஓலைச்சேரி, ஆவடி, இருங்காட்டுக்கோட்டை, சுங்குவாஞ்சத்தத்தில் ஹாஸ்டலோடு ஆரம்பித்த ஸ்கூலு. நாங்களே லேண்டு வாங்கணும். அந்த லேண்டு வாங்குறது கூட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பணம் வாங்காமல் இங்கே சென்னையில் ஆரம்பித்து நடத்தின ஸ்கூல்லேருந்து கிடைச்ச ஃபண்டில் நாங்கள் எப்படி போட்டு வச்சிருந்து அந்த லேண்டை வாங்கி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 3400 பசங்க படிக்கிறாங்க, 1400 பசங்க ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கம்பல்சரியாக தியானம் பண்ணுறதுனால ஈடுபாடோட எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லாமல், மென்டல் இஷ்யூஸ் இல்லாமல், தூக்கமின்மை, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, வயிற்று கோளாறு, இல்லை ஐம்புலன்கள் ஏதாவது பிரச்சனை, வீட்டை விட்டு வந்தாக்கா அந்த வீட்டினுடைய ஞாபகம், ஹோம் சிக் அப்படின்லாம் சொல்லுவான்.
அது போலலாம் இல்ல. ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வீட்ல இருக்கிறத விட லீவ் விட்டா கூட அந்த 10 நாள் லீவ் விட்டா கூட அங்க போகாம நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஈடுபாடா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பேசிக்கா மகர்ஷியுடைய நாலெட்ஜ் வந்து உணர்வை அடிப்படையா வச்சுத்தான். விழிப்புணர்வோட இருந்து எந்த வேலையும் செய்தன்னா, அது அவனுக்கு வெற்றி தர்றது மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கைக்கு வளமாகவும், நலமாகவும், அமைதியாகவும், திருப்தியாகவும், நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு இந்த சப்ஜெக்டோட சேர்ந்து ஆசனம், தியானம், ஆக்க அறிவு, விஞ்ஞானம் அப்படின்னு கத்துக் குடுக்கறதுனால தான் இது விரிவாகி இப்போ பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்கூலே 12 ஸ்கூல் இருக்கு. இத மற்ற பெரியவர்கள், பணக்காரர்கள்லாம் உங்க ஸ்கூல நாங்க எங்க இடத்துல நடத்துறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 33 ஸ்கூலு பிரான்சைஸ் ஸ்கூலு சொல்லுவான். ம். ஓனர் வேற யாரும் இருப்பாங்க. எங்களுடைய சிலபஸ் குறிப்பா யோகா, மெடிடேஷன், பஜன் இதெல்லாம் முக்கியமா கூட சேர்த்து சொல்லிக் குடுக்குறாங்க. 18 ஆக்டிவிட்டீஸ், ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் கூட சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது பிள்ளைகளுக்கு. அதுவும் இந்த காலத்துல பிள்ளைகளை வந்து ஒரு ஒபீடியன்ட்டாவும், பசங்களுக்கு பாடத்துல ஈடுபாடோடு சொல்லிக் குடுக்கறது, என்ஜாய் பண்ணி படிக்கிற அளவுக்கு வைக்கிறது, இந்த தியான பயிற்சி, ஆக்கரு விஞ்ஞானத்தினுடைய மகத்துவம் தான் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுண்டா. இப்போ நான் படிக்கும்போதும் வந்து காலையில ஒரு வேளை தியானம் மெடிடேஷன் இருக்கும். சாயங்காலம் ஒரு ஈவினிங் ஒரு தியான மெடிடேஷன் இருக்கும். இப்போ அது கன்டின்யூ ஆயிட்டு இருக்கா? இன்னும் பெட்டர்மென்ட் ஆயிருக்கா? அத பத்தி சொல்லுங்களேன். ஸ்ரீதர், நீங்க படிக்கிறப்போ ஹையர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு மட்டும்தான் யோகா, மெடிடேஷன் சொல்லிக் குடுத்துருந்தோம். இப்போ எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது மட்டும் இல்லாம, பெற்றோர்களும், ம். மாணவர்களுக்கும் எங்க கிளாஸ்லயும் அதாவது 4வது, 5வது, 6வது கூட எங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதபோல வந்து இப்போ சமீப காலமா 3ஆம் வகுப்புல இருந்தே தியானத்த பண்ண சொல்லிக் குடுத்துறோம். ஓ! 3ஆம் வகுப்பு சார், என்ன சார் சின்ன குழந்தைங்க உட்காந்து எப்படி இந்த தியானத்த பண்றது? ம். அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவா. அதுக்கடுத்தது யங் டெண்டர் மைண்ட் அது. கரெக்ட். அது வந்து எப்படி தியானம் அப்படின்னா ஒருமுகப்படுத்தல், கான்சன்ட்ரேஷன், கண்ட்ரோல் தி மைண்ட் அப்படிதான் சொல்லுவா. ஆனா மகத்துவமான ஒரு தனிமையான சிறப்பு இந்த தியானத்துல என்ன இருக்குன்னா, இந்த தியானத்துக்கு ஒருமுகப்படுத்தல் தேவையில்ல. கான்சன்ட்ரேஷன் நாட் நெசசரி ஆர் நீட் நாட் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். தியானம் பண்ணா கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன். அத போல இல்ல. கான்சன்ட்ரேஷனே இல்லாம மனத அலைபாயிற மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்கா. வாழ்நாள் பூரா குரங்கு வச்சுட்டு நம்ம வாழணும். அந்த மனத குரங்கு போல இருக்கிற மனத இயற்கையாகவே ஆழ்நிலைக்கு எல்லா எண்ணங்களையெல்லாம் கடந்த மோன நிலைக்கு, அமைதியான நிலைக்கு எல்லா அறிவும், ஆற்றலும், திறமையும் புதைந்து கிடக்கின்ற ஆழ்நிலைக்கு போக வைக்கக்கூடிய எளிய பயிற்சி. அதனால 3ஆம் வகுப்புலேருந்தே ஆரம்பிச்சு இப்போ நடத்தின்னு இருக்கோம். அதான் நீங்க படிக்கிறப்பவும் இப்ப இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கடுத்து மற்ற இடத்துலயும் எல்லா பெற்றோர்களும் வந்து கத்துக்கிறாங்க. அவங்களே சார் எங்களுக்கு கத்துக் கொடுங்க. என் பையன் உங்க ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண பிறகு நல்லா ஒபீடியன்ட்டா இருக்கான், நாட்டியா இல்ல. எப்ப பார்த்தாலும் செல்போன்லயோ அது நெட்டை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறதோ, லேப்டாப் வச்சுட்டு பார்க்கறதோ இல்லாம படிப்பை நல்லா படிக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்ல கணக்குல தான் 100க்கு 100 எடுப்பான். தமிழ், சமூகம், விஞ்ஞானம் எல்லா லாங்குவேஜும் 100க்கு 100 இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஏன் காரணம் என்ன? 100க்கு 100 நம்ம படிச்ச காலத்துல யாராலயும் எடுக்கவே முடியாது. கரெக்ட். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 5000 பசங்கள்ல கிட்டத்தட்ட 4098 பசங்க 4598 பசங்க அபவ் 100% அப்படின்னா பார்த்துங்க. அவங்களுக்கெல்லாம் அவார்டுலாம் குடுத்துருக்கோம். ம். அதே போல மற்ற இடத்துலயும் விரிவாக்கம் பண்றதுக்கு எல்லாரும் ஆர்வமா வர்றான். உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஆஸ் எ செக்ரட்டரி இந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், எம்பி ரெக்கமெண்டேஷன், பெரிய தலைவலியா இருக்கு. ஹோல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இயர் பிகினிங்ல தான் இருக்கும். என்னன்னு கேட்டா அட்மிஷன். அதுவும் சேத்பட்டு தான் வரணும் அப்படின்றோம். ஏன்னா மகர்ஷி முதல்ல இந்த ஆர்கனைசேஷனை பெயர் வச்சு ஆரம்பிச்ச இடம் சென்னை. இப்போ அதனுடைய மகத்துவம் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த மெடிடேஷனுடைய எஃபெக்ட் கல்வித்துறைக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா துறைகள்லயும் வாழ்க்கையில பயன்படக்கூடிய அளவுக்கு எளிமையான மனப்பயிற்சி. ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சித்தி கிளாஸ், மெடிடேஷன் கத்து தரோம். பேரண்ட்ஸுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோகிராம் வச்சிருக்கீங்களா? பேரண்ட்ஸுக்கு இப்போ ஒரு 2 வருஷமா அதனுடைய ஃபீஸ் இருக்கு இல்லையா? பப்ளிக் வர்றாங்க அப்படின்னா ரூ. 2000 ரூ. 3000 இதை விட அதிகமா வாங்குறாங்க. பெங்களூரு, ஹைதராபாத், லக்னோ, அப்புறம் ஒரு டெல்லி, கல்கட்டாவுக்கு போனீங்கன்னா தியானத்துக்கே 10,000. அதான் கூட தியானத்தா கூட யோகாசனம் கத்துக்கணும், பிராணாயாமம் கத்துக்கணும் அப்படின்னா 25,000. இதை விட இன்னொரு உயர் பயிற்சி இருக்கு. பதஞ்சலி முனிவர் கொடுத்திருக்க பதஞ்சலி யோக சூத்திரத்திலிருந்து சில சூத்திரங்களை எடுத்து தியானம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும்னா உடம்புல அடிமட்டத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி குடும்ப பரம்பரையா சில இருக்கிற உடல் குறைபாடுகளும் மன குறைபாடுகளும், அதாவது தூக்கமின்மை, சைக்கலாஜிக்கலா இம்பேலன்ஸு, சட்டுன்னு வள்ளுன்னு ராஜபாளை மாதிரி விழறான் சார் இவன்
அப்படின்னு கோவப்படுறவங்க, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறவன், இதெல்லாம் போக்கக்கூடிய அளவுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தை சித்தி கிளாஸ்ன்னு எடுத்து நடத்தியிருக்கா. நாங்க எங்களுக்கு கத்துக்கிறது மட்டும் இல்ல, பப்ளிக்குக்கும் அதை கத்துக் கொடுக்குறோம். அதனால அவங்களுடைய டீப் ரூட்டட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆழ்நிலையில் இருக்கிற மன அழுத்தம், மன அயற்சி, பயம், படபடப்பு, எதுக்கெடுத்தாலும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற இயலாத்தன்மை எதுவும் இல்லாம தைரியமா துணிச்சலா நம்பிக்கையோட அவன் வாழ்க்கை நடத்துற அளவுக்கு கத்துண்டு போன பிறகு கூட மாத கணக்கில் வருஷ கணக்கில் செய்தவங்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 35 வருஷம் கற்றுக்கிட்டவங்கலாம் சண்டே சண்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூட்டு பயிற்சி பண்ணி கூட்டு பயிற்சியாக பண்ணுறப்போ எஃபெக்ட் பன்மடங்காக தெரியுது. நீ ஒத்தையில் உட்காந்து தியானம் பண்ணலாம் அதுக்குண்டான எஃபெக்ட் 1 2 3 4 5ன்னு வரும். ஆனால் 10 பேர் கூட 50 பேரோட உட்காந்து பண்ணினா 2 4 8 16 32 66 அப்படின்னு போகுது. அதனால குரூப்பில் வந்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு இந்த தியான பயிற்சி எளிமையாகிறது மட்டுமே நடைமுறையாக்கி கொடுத்துருக்கிறதா வேர்ல்டு ஃபேமஸ். ப்ராக்டிக்கலி அடாப்டபுள், சிம்பிளிஃபைட் பிளஸ் சயின்டிஃபிக் டெக்னிக் அப்படின்றார். அது படிப்பா கூட சேர்ந்து நடத்துறதுனால எல்லாரும் எங்க டைரக்டர் ஸ்கூல் மட்டும் இல்ல, பிரான்ச்சைஸ் ஸ்கூல்ல மற்றவங்க வந்து இந்த பேர்ல வச்சு ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பசங்களை வந்து ஒரு மார்க் வாங்கக்கூடிய ஒரு மெஷினா தான் பாக்குறாங்க. இவ்வளவு மார்க் வாங்கணும், இதை அச்சீவ் பண்ணி ஆகணும், இந்த வேலைக்கு போய் ஆகணும், இவ்வளவு சம்பாரிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் ஒரு எலிமெண்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கக்கூடிய பசங்க நாளைக்கு இந்த மெடிடேஷன், இந்த தியானம், இது எல்லாமே வந்து நம்மளை ஒருநிலைப்படுத்தி இந்த தேசத்தை வந்து இன்னும் மேன்மையாக்கணும், மக்களை வந்து அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுலதான் இந்த ஆன்மீகம் இல்ல இந்த தியான பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாலும், இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இருந்து அவங்களை இந்த வழிக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணும்? சரியான நல்ல கேள்வி. அதுவும் தற்காலத்துக்கு அவசியமான ஒரு கேள்வி இது. எல்லாருமே படிப்பை, பள்ளிக்கூடம் நடத்துறத, காலேஜ் நடத்துறத மணி மைண்டோட பிசினஸ் மைண்ட் மாதிரி தான் பண்றாங்க. பணம், காசு, பதவி நல்லா இருக்கணும் அப்படின்னு செல்ஃபிஷ் மோட்டிவோட தான் எல்லா கல்வித்துறைகளும், எல்லா தொழில்துறைகளும், எல்லா மக்கள்கிட்டையும் இந்த பண்பு இருக்கு. இது எல்லாத்தையும் போக்கி நம்ம பயன்பட்டதை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தா பல குடும்பங்கள் நல்ல அடையும், நாட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறது அத 100ல ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். ரொம்ப நாள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து பசங்களை வந்து ஒரு 100க்கு 100 மார்க் வாங்கணும், எல்லாத்துலயும் சென்டம் வாங்கணும், மார்க் சார்ந்து இருக்காங்க. மார்க் முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு போயிடணும், ஏதாவது பண்ணி ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடணும், அங்கேயே வந்து குடும்பம் இதோட இருக்கணும், என் பையன் வந்து ஃபாரின்ல இருக்கான் இப்படி சொல்லக்கூடிய ஒரு கமர்ஷியல் வேர்ல்டுல நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வெளியில போற பசங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்றாங்க, எப்படி அவங்க இருக்காங்க, இல்ல நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து போறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்களுடைய அனுபவத்துல கடந்த 48 வருஷமா இந்த ஸ்கூல் நடத்துறோம். அது மட்டும் இல்ல, தியான வகுப்பை நிறைய வெளி ஆளுங்கள்லாம் கூட சொல்லி கொடுக்கறத வச்சு அவங்க வந்து சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு பார்க்குறப்போ, இங்க வந்து ஸ்கூலை ஆரம்பிச்சு நடத்தின பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷமும் ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே போச்சு, பெற்றோருடைய வரவேற்பு நிறைய ஆகி போச்சு. அதுக்கடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பீரியடும் போது போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து, மினிஸ்டர் லெட்டர்லேருந்து, எம்பியிலேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்லேருந்து எல்லாருக்கும் வந்து சேர்வதற்கு காரணம் என்னன்னா, படிப்போட சேர்ந்து பண்பையும் குறிப்பாக இந்திய கலாச்சாரத்தையும் சேர்த்து தியானம், ஆக்கறிவு விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய சில ஆக்க அறிவை எப்படி பயன்படுத்தணும். பொக்கிஷமா இருக்கிற மனிதனா பிறந்தவனுக்கு எல்லா அறிவு ஆற்றலும் இருக்கு. ஆனா பயன்படுத்தாம அதை மூடி கிடக்குது மனிதனுடைய மன அழுத்தம், பயம், படபடப்பு, திகில், அச்சம். இதெல்லாம் அதாவது இங்கிலீஷ் சொல்றப்போ ஃபியர், டென்ஷன், ஆங்ஸைட்டி, ஒரிஸ், ஃபோபியாஸ் அப்படிலாம் சொல்றோமே, அது தற்காலத்துல ஓவரா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல படிப்புல நாட்டம் வந்து இயற்கையோன நாட்டத்தோட ஆர்வத்தோட படிக்கிற அளவுக்கு இந்த தியானம் மூலியமா பசங்களுக்கு வருது. அது மட்டும் இல்ல, இந்திய பண்பாடுன்னு சொல்லக்கூடிய பெரியவங்க, ஆசான், குரு, அந்த மரியாதை இந்திய கலாச்சாரத்தை ஒட்டி உறவாடி வந்துட்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அது தனியே பிரிஞ்சு போற மாதிரி போயிட்டே இருந்தாலும், இதை போல இந்த மகர்ஷி தியான வகுப்போட படிப்பும் சேர்த்து படிக்கிறப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதே சொல்லுவான், ரத்தத்தோடு ஊறி உறவாடி வந்துடுறதுனால அவனுடைய அறிவை பயன்படுத்துறது மட்டும் இல்லை, அவன் ஒழுக்கத்தோடவும் இந்திய கலாச்சாரத்தோடும் வாழறான். படித்து முடிச்சுட்டு போன பிள்ளைகளும்
பெரிய பெரிய தொழில்கள்ல, பெரிய பெரிய பேங்க்ல, பெரிய பெரிய ஆஃபீஸுங்கள்ல ஆஃபீஸரா இருந்தா கூட தியானம் பண்ற சார் இப்போவும். தியானம் தான். அதுவும் இங்க மகர்ஷி வித்யா மந்திர் தான் எனக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ற ஃபவுண்டேஷனே போட்டு குடுத்தது. இப்பவும் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு மரியாதை மட்டுமில்ல, அன்பு, பாசத்தோட உறவாடி, என்னுடைய குடும்பத்தோட நான் கூட இருக்கணும். நான் வெளிநாட்டுல போய் பெரிய பணக்காரனா, பெரிய தொழிலதிபனா இருக்கிறத விட, இந்திய முறை பிரகாரம் திருப்தியோட, நிம்மதியோட வாழக்கூடிய அளவுக்கு கத்துக் குடுத்த மகர்ஷி வித்யா மந்திரும், அந்த வித்யா மந்திரில சொல்லிக் குடுத்த இந்த தியானமும், பயிற்சி தான் எனக்கு உறவாடுது இருக்கு. நல்லபடியா ஒரு ஐடியல் பெர்சன் ஆக்கி விட்டுருக்கு சார். இத நான் வந்து பயன்படுத்த மட்டுமல்ல, நெறைய பேருக்கு சொல்லி நெறைய பேர் இங்க வந்து தியானம் கத்துக்கிட்டு போயிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல போயிட்டா கூட, நான் இங்க தியானம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு லெட்டர் குடுக்கும் சார். அப்பதான் நான் நெறைய வேலைக்கும், நெறைய இடத்துக்கும், நெறைய அ க ஏதாவது கிரேடு உயர்த்திக்கிறதுக்காக பெரிய பெரிய படிப்புக்கு போறவங்க கூட, இதுபோல நான் தியானம் கத்துக்கிட்டேன். அதுவும் டிஎம் தெரியுமா? இந்தியாவிலிருந்து போறவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி ஃபாரினர்ஸ், யூ நோ அபௌட் டிஎம்? யூ லேர்ன் டிஎம்? அப்படின்னாவே நம்மளுடைய மரியாதையே வேற விதமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு இப்போ போயின்னு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த நாலேட்ஜ் கொடுத்த மகரிஷி, குறிப்பா வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கையுடைய மகத்துவம், முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். பிகாஸ் தி நாலேஜ், த பொட்டன்ஷியல், கிரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் தி டீப், குவைட், காம் கான்ஷியஸ்னஸ். ஸோ நாலேஜ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் கான்ஷியஸ்னஸ். அறிவு உணர்வுல அடிப்படையா இருக்கு. அதுக்கு மனதுக்கு நீ எப்படி மரத்துக்கு வேர்ல தண்ணிய ஊத்தி பழமாக்கி பூத்து காய்ச்சி பழம் கொடுக்குதோ மரம், அதே போல டேக்கிங் கேர் டு தி மைண்ட் பை மெடிடேட்டிங் மேக் த மைண்ட் பீஸ்ஃபுல், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ. தென் எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் லைஃப். யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் எனி கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் டு ஆல் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு பேர் வந்தது. விரிவாக்கம் ஆயிண்டே இருக்கு. நிறைய பேர் இப்பவும் வந்துட்டே இருக்கான். ஆல் ஓவர் தி இந்தியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இங்க மெட்ராஸ்ல தான் இந்த தியானத்துக்கு வரவேற்பும், இந்த ஸ்கூலுக்கு வரவேற்பும் அந்த அளவுக்கு இருக்கு. காரணம்னா குருனுடைய அருளும் அதே சமயத்துல மகரிஷி மகேஷனுடைய ஆசீர்வாதத்தினால தான் இவ்வளவு தூரம் எங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல சந்தேகமே கிடையாது. ஆமா. இதுல இன்னொன்னு சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்த ஃபேமிலி 365 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருந்தோம். ஆனா இதோடைய ஆணி வேர் இல்ல இதுக்கு விதை போட்டது அப்படின்னாக்கா இந்த ஸ்கூல், இந்த இடம் மகரிஷி வித்யா மந்திர். 1997 நினைக்கிறேன் இங்க படிக்கும் போது என்னோட டீச்சர் பிரீத்தி மேடம் நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க ஸ்கூல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க ஒரு முதியோர் இல்லம் அப்படின்னு போயிட்டு இந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்த்தது. அப்போ ஒரு ஸ்கூல் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இருக்காங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கையை தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, துணிமணிக்கு கஷ்டப்படுறாங்க, மருத்துவத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வேற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு காமிச்சது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த ஃபேமிலி 365. இப்போ இந்த மாதிரி நீங்க நிறைய பேரை வந்து மைண்ட் செட்லயோ இல்ல நிறைய விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? எதிர்பார்ப்புன்றதை விட மகரிஷனுடைய வாழ்க்கையின் நோக்கம் நிம்மதியா அமைதியான வாழ்க்கை. அரசனும் ஆண்டி ஆகலாம், அதே சமயத்துல ஆண்டியும் அரசன் ஆகலாம், தலைவன் ஆகலாம், பெரிய தொழிலதிபன் ஆகலாம். அந்த அளவுக்கு மனிதங்கிட்ட அடி மனதுல புதைந்து கிடக்கிற ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மெத்தட் இருக்கு. அதுவும் பார்த்தாக்கா பழைய காலத்துல இருந்த முறையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், ரொம்ப கண்டிஷன். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லாம் இருக்கணும். அது போல தியானம் கத்துக்கணும், ஆக்கறிவு விஞ்ஞானத்தை பயன்படுத்தணும். அப்படின்னா வெள்ளனை எழுந்திரிக்கணும், குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணணும். அதுக்கடுத்து டயட் ரெகுலேஷன்ஸ். அப்புறம் வந்து குறிப்பா தியானம் அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தணும். அவ்வளவு லேச்சு இல்லை மனதை ஒருநிலைப்படுத்துறது. இந்த தியானத்துக்கு ஒருநிலைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மனதை கட்டுப்படுத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனதை அதனுடைய போக்கில் விட்டு நாங்க சொல்ற ப்ராசஸ் பிரகாரம் தியானம் பண்ணினா மனது ஆட்டோமேட்டிக்கா குறைங்க ஒத்த மனது ஆழ்நிலைக்கு அமைதி போய் பெட்டி பாம்பா அடங்கி ஒடுங்கி அமைதி ஆகுறப்ப, ரெஸ்ட் எடுக்கிறப்ப எல்லா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுறது மட்டும் இல்ல, அங்க புதைந்து கிடக்கிற அறிவு ஆற்றலை திறமையா மேல கொண்டு வந்து மனித வாழ்க்கைக்கு பயன்படுற அளவுக்கு ரெடி ஆகி வச்சு விடுது. அதுக்கு தான் உதாரணமா அடிக்கடி என்ன சொல்லுவார் மகர்ஷி, இப்போ வில் அம்பு இருக்கு, அம்பை எடுத்து வில்லுல ஏத்தி இழுத்து நம்ம நிறைய தூரம் அம்பை எய்தணும் அப்படின்னா பின்னாடி தான் இழுக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் வந்து முன்னாடி அனுப்பணும், ஆனா பின்னாடி இருக்கும். அது போல நம்மளுடைய மனதை மேல்நிலையிலிருந்து ஆக்கப்பூர்வமா செஞ்சு திறமையோட செயல்படணும்
ஆற்றலோடு ஐக்கியப்படணும்னா அதே மனதை ஆழ்நிலைக்கு இழுத்துட்டே போ. அப்போ அதுகிட்ட இருக்கிற குறைபாடுகள் அழுக்குகள் எல்லாம் சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை எனர்ஜியை முண்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவாக வேலை பார்க்கறது. அது மட்டும் இல்லை, 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினா உனக்கு கிடைக்கிற உடல் ஓய்வும் மன ஓய்வும் இது 20 நிமிஷத்துலேயே கிடைச்சிருது. நீ செலவு பண்ண போகிறது இதுக்கு 2 நேரம் ஒரு நாளில், காலையில் ஒரு முறை 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு முறை 20 நிமிஷம் தியானமா சமணம் போட்டுண்டு பத்மாசனம் போட்டுண்டு வஜ்ராசனம் போட்டுண்டு நிமிர்ந்து நேராக உட்காந்து மனதை ஒருமுகப்படுத்தணும், அதெல்லாம் தேவையில்லை. வசதியாக உட்காந்து நீ பாட்டு ஓடுற பஸ்ஸில் காரில் ட்ரெயினில் கூட உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து 20 நிமிஷம் தியானம் பண்ணிகிட்டே போ. அப்படி அளவுக்கு எளிமைப்படுத்தி நடைமுறையில் நம்ம ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகபிள் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் இதுக்கு வரவேற்பு மட்டும் இல்லை, நிறைய பேர் ஈஸியாக கற்றுக்கிட்டு அப்பா நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கா. நான் நிறைய பப்ளிக் நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருந்தவங்க, கல்லூரி காலேஜில் பெரிய பெரிய பிரின்சிபால், ரிட்டையர்டு வைஸ் சான்சலர்லாம் இருந்தவங்களாம் கற்றுக்கிட்டு, சார் எங்கெங்கோலாம் போனேன், இங்கே இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நான் நிம்மதியாக இப்போ இருக்கிறேன், என் குடும்பத்தோடு நல்லபடியாக இருக்கிறேன், பொண்டாட்டி பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு விலகி வந்துட்டேன். 2 முறை ஹார்ட் ஆப்ரேஷன் நடத்தினவன், அவன் எல்லாருமே பயப்படுத்தினாங்க என்ன, தியானமா யோகாசனமா பண்ணாது அப்படின்னு. ஆனால் தைரியமாக பண்ணேன். பார்த்தா எல்லாமே ஈஸியாக இருக்குது. என்னால் பழைய முறைக்கு அதே போல் நிம்மதியாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நிம்மதி நம்ம அடைஞ்ச பலன் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு அவங்க நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. நீ எங்கேயும் பண்ணிட்டு இருக்கியே, நான் அவனும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வர்றவங்கலாம் பார்த்தா நிறைய பேர் அவங்கள பார்த்து they will become an ideal person, example to others. Automatically it is penetrating and vibrating and spreading these benefits to all other people without their commanding or instruction. அதே முறையில் தான் கல்வியை பசங்க கஷ்டப்படாம ஈஸியா 100க்கு 100 எடுக்கிறது மட்டும் இல்லை, டிஸ்டிங்ஷன் எடுத்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகலாம், ஈஸியா சீட்டு வாங்கலாம். ஒண்ணும் இல்லை, போன வாரம் நடத்தணும் அவார்டு செரிமனி, அச்சீவ்மெண்ட் செரிமனின்னு. நீ நம்மளால 192 பசங்க 10th 100க்கு 100 வாங்கின பசங்க, +2 98 பசங்க 100க்கு 100 வாங்கின பசங்க. அந்த அளவு காரணம் எல்லாரும் ஆச்சரியப்படுறான். மேத்ஸ்ல 100க்கு 100 எடுக்கலாம், சயின்ஸ்ல தமிழை போய் எடுக்க முடியுமா? தமிழுக்கு 100க்கு 100 எடுத்துருக்கான். இன்னைக்கு நாம இந்த ஃபேமிலி 365 அப்படிங்கிற ப்ராஜெக்டை மகரிஷி வித்யா மந்திர்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட சேர்ந்து நம்ம இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கோம். இத இன்னும் எப்படி மேன்மையா எடுத்துட்டு போகலாம், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நம்ம மாணவர், அது என்னுடைய அன்பர், என்னுடைய மரியாதைக்கும் என்னுடைய அன்புக்கும் பாசமான அந்த ஸ்ரீதர் எடுத்து நடத்துறது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். இது போல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஏழைகள் இருக்கான், பணக்காரன் ஆண்டி ஆகிடுறான், ஆண்டியா இருக்கிறோம் பணக்கார ஆகிறான். எது ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியாக நான் நடத்துகிறேன், எல்லாருடைய உறவு முறை அன்பு பாசம் இந்திய கலாச்சாரம் பிரகாரம் வாழக்கூடிய அளவு கொடுத்து வச்சிருக்கணும். அதை போல முறைய இவர் தனியாக எடுத்து நடத்துகிறப்போ இதை நிறைய பேர் நம்மளும் அவராக கூட சேர்ந்து நிறைய இடத்துக்கு பரப்ப வைக்கணும், நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்ற ஆர்வமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக எங்கள் ஸ்கூலில் நடத்தி இதை தெரிவித்து, இதை டீச்சர்களுக்கு தெரிவித்து, மற்றவங்களுக்கு தெரிவித்து, அவங்க மூலிமா பெற்றோர்களுக்கும் தெரிவித்து, இதை போல ஒரு ப்ரோக்ராமுக்கு இதுக்குள்ள நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. இதில் இன்னொரு விசேஷம் அவர் சொன்னது என்னன்னா, ஃபாரின் எய்டு எதுவுமே இல்லாமல் இங்கேயே இதை பரப்புறதுக்குரிய ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும் வாலண்டியராக கொடுக்க வைக்கிறதுக்கும் அவங்களா விரும்பிச்சா இது போல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நம்மளும் கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு முறையில் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஆர்ஃபனேஜ் ஓல்ட் ஏஜ் ப்ரோக்ராமு இதே போல் அது போல் ஆண்டியாக இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அது போல கஷ்டப்பட ஏழைகள் இல்லாமல் அந்த பொருளாதாரத்திலையும் அதே சமயத்தில் அறிவு நிம்மதி ஆசையோடு இருந்தாலும் அன்போடவும் நிம்மதியோடு இருக்கிற வாழ்க்கைக்கு அவர் ஒரு பிரான்ச் ஏற்படுத்தி பண்ணியிருக்கிற இந்த ப்ரோக்ராம் உண்மையிலேயே ரொம்ப ஃபேமிலி 365ன்னு சொல்றாரு. 365 நாளும் நிம்மதியா எல்லாருக்கும் கான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் கடையணும் கடுதேறணும் அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி அது கண்டிப்பா இது போல ஒரு மாடர்ன் லைஃப்ல அவசியம் தேவை. கண்டிப்பா இது பெருகணும். எல்லாரோடும் கேட்கறவங்களாம் இதை அவசியமா இதுக்கு உபகாரம் பண்றதுக்கு அவங்களா தானா வருவாங்கன்னு நான் நம்புறேன். இறை அருளும் குரு அருளும் அவருக்கு நன்மையே பிறக்கும். ரொம்ப ஜெய குருதே, நன்றி. ஜெய் குருதே, ரொம்ப நன்றி சார்.